ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் ஐடென்டிட்டி வெளியே வந்து இங்கே மிகப்பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அதில் இப்போ அடுத்து நம்ம என்ன சம்பவத்தை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீலிங் பிரின்சஸ் அப்புறம் அந்த கேங்கை தான் காட்டுறாங்க. நம்ம டாங்லிங் பிரின்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாங் வரலையான்னு கேட்க நம்ம போகும்போது அவன் சீலிங்கில் நமக்காக காத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம லீயும் நம்ம சீரோட்டை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முதல் டாங்லிங்கோட பர்மிஷனை நம்ம வாங்கணும். ஆனா அவர் சிஸ்டரு நான் தான் நம்ம ராஜ்யத்தோட அடையாளம், என்ன மீறி யார் கேள்வி கேட்பான்னு கேட்குறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஷிப்பு வந்துடுது. அவங்களும் அப்படியே வந்து கிளம்ப ரெடியாக இந்த பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஆளுங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க போல. சிட்டிக்கு நடுவுல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பயங்கரமான டனல். நம்மளும் அப்படியே அதுக்குள்ள போறாரு. அப்படியே அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவரோட ஃப்ரெண்டு அங்க நம்ம லீ கொடுத்த அந்த க்ளூவை நோட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு யோசங்க இல்லைண்டா அப்பனா அவங்க வாட்டர் ரூட் வழியா போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அடுத்த செகண்டே ஆளுங்க கிளம்ப இப்ப அப்படியே போட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு மோசமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவனுங்க நடத்திட்டு இருக்க. நம்ம சீலிங் பிரின்சஸ் என்ன ஆட்டம் போட்ட உனக்கு இது தேவைதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே நக்கலா ஒரு ஸ்மைல் பண்ண நம்ம டாங்லிங் பிரின்சஸ அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டு உன் அண்ணன் அவ மேல உயிரா இருக்கான், ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிடாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு போக அவங்களும் நேரம் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஆன்டிடோஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு எடுக்கிறாங்க. இப்பையிலேருந்து அவ பாய்சனை நாங்க ஒண்ணுமா அதிகமாக போறோம், சோவை என்ஜாய் பண்ணுன்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் அந்த ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ஆளுங்களை களத்துல இறக்கு இந்த பக்கம் டாங்லிங் பிரின்சஸ் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பாய்சன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் எவ்வளவோ கதறாரு. அந்த சீலிங் பிரின்சஸ் ஒன்னு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ டைம்க்கு கூட சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணதெல்லாம் மறந்துட்டியான்னு அவரு கேட்க மூளையை கழட்டி வச்சுட்டு வந்த ஒரு சிஸ்டரு இவளை பத்தி யோசிக்கிறதை நிறுத்திட்டு கொஞ்சமாவது உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா அம்மாவை உன்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைச்சியா? அவங்களும் நக்கலா சிரிச்சிட்டு அம்மா சொன்னது சரிதான், நீ உயிரோட இருக்கிறதுனால நம்ம ராஜ்யத்துக்கு கொஞ்சமாவது பிரோஜனம் இருக்குன்னு சொல்ல நம்ம லீயும் என்னாலேயாவது கொஞ்சம் பிரோஜனம் இருக்கு ஆனா நீன்னு சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு டக்குன்னு அவரு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. ஒரு காடி இப்பங்க வரோம், நம்ம ஷிப்பை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பையோன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே கேபிட்டலுக்கு தகவல் அனுப்புங்க. டேன்கியோட ஃபோர்த் பிரின்ஸ் டாங்லிங் ஷிப்பை அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போக நம்ம லீ அவனை கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது, சீக்கிரங்க ரிலீஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்றாரு. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவங்களும் அப்படியே வெளியே போக இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேங் உள்ள இறங்கி சும்மா தம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சீலிங் பிரின்சஸ் ஒரு பக்கம் சத்தமே இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆக இவனுங்க கலவரத்துல போட்டை வேற உடைச்சு விட்டுறானுங்க. தண்ணி பிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம லீயும் எப்படியோ தட்டு மாதிரி அவரோட கட்டை கழட்டிட்டு வர நம்ம ஹீரோயின் நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடுன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் எப்படி கேட்பாரு, அவரும் அவங்கள அப்படியே காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் துள்ளிட்டு இருந்த டாங்லிங் பிரின்சஸ் கழுத்துலயும் இப்ப கத்தி வச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் இப்ப அப்படியே மாசா உள்ள வராரு. அவ எங்க இருக்கா? அவங்களும் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு அவ செத்துட்டான்னு சொல்ல நம்மளும் உண்மையிலேயே அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை செல்லா சதைச்சிடுவோன்னு சொல்ல அவங்களையும் அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. இந்த பக்கம் தண்ணி அடியில அப்படியே ஃபில் ஆயிடுது. நம்ம லீ ஒரு கையில நம்ம ஹீரோயினையும் வச்சுட்டு இன்னொரு கையில மேலேயும் தட்டி காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப அதை நோட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் தரையை உடைச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனா நம்ம லீயோட நிலைமை ரொம்பவே மோசமாய் அவர் அப்படியே உள்ள போக நம்ம பவுண்டி ஹண்டர் டக்குன்னு உள்ள குதிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் தண்ணியில குதிச்ச நம்ம பவுண்டி ஹண்டரும் அப்படியே தகன்னு மின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் லேண்ட் ஆயிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பு இன்னொரு பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் நம்ம லீயை காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அவரும் அவரு சின்ன வயசு விஷயங்களை தான் அப்படியே நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட அம்மா டாங்லிங்கோட க்ரௌன் பிரின்ஸ் 30 வயசுக்கு மேல வாழ மாட்டாங்க, அதனால நீ உன்னோட மிஷின் என்னங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம குட்டிலையும் அப்ப என்னால திரும்ப டாங்லிங்க்கு வரவே முடியாதான்னு கேட்க இந்த பக்கம் ஆள் கண் முழிக்கிறாரு. நம்ம பவுண்டி ஹண்டர் ஒண்ணு இல்ல நீ அமைதியா தூங்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் அங்க தான் காட்டுறாங்க. லூசு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஆள் பிரின்சஸ் திட்ட ஆரம்பிக்கும். பையு வந்த உடனே நாங்க எஸ்கேப் போயிட்டேன், அவன் என் முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. ஆமா கிழிச்சேன், அவன்
எப்படியாவது உனக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அதான் காட்டி கொடுக்க டாங்லிங்ல இருந்து ஒரு லூச வர பிடிச்சி வச்சிருந்தியே. ஆள் திரும்ப அப்படியே கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சீக்விங் ஐலாண்டர் சேர்ந்தவங்குது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நான்சுவோட கிங்க மற்ற ராஜ்யத்தோட சேர்ந்து டேன்கியூவை நீ அட்டாக் பண்ண வை நாள் சொல்ல. என்னது வாரான்னு சொல்லி அவங்க வாயை பொழக்கிறாங்க. என்ன வாயை பொழக்கிற? இவ்வளவு நடந்தோம் அந்த பையு உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? டேன்கியூவை காலி பண்றதா இப்ப நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரும் வெறி கொண்டு நம்ம ஹீரோயினை இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு தாத்தா அங்க இருக்காரு. இவரும் நம்மால் தான் போல. நம்ம ஹீரோயினுக்கு அறக்க பறக்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்றேன். ஆனா அவங்க முகத்துல இருக்கிற மார்க்க நிரந்தரமா அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்னு சொல்ல அவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோ கைய அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சீக்விங், நீ எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்குமே நீ தான் என்னோட பிரின்சஸ். நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம நான்சோட குயினை தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே கதறிட்டு கிங்க பார்க்க வரேன். என் சிஸ்டரும் அவளோட பையனும் இறந்துட்டதா சொல்லி தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கிங், நீங்க தான் எனக்காக இதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்ல இன்னொரு பக்கத்துல இருந்து ஆளுக்கு வேற ஒரு தகவலும் வருது. நம்ம ஜீலிங் பிரின்சஸ் டேன்கியூ போனது, நம்ம ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணதுல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனது, ஆள் டாங்லிங் பிரின்சஸை லாக் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வர சீக்விங் மேல அவ ஏற்கனவே கோவம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ விஷயமோ மறைஞ்சிருக்குன்னு தோணுது நான் சொல்ல கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் ஆள் நம்ம லீயை தான் பார்க்க வராரு. மெடிசன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை அவருக்கு கொடுக்க ட்ரை பண்ண அவரு வேணான்னு சொல்றாரு. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கஷ்டப்பட்டு உன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா திரும்ப செத்துலான்னு நினைச்சியா? நான் உடனே போய் ஆகணும். சரி சரி, சீக்கிங்க நினைச்சு தானே ஃபீல் பண்றேன். அதெல்லாம் பையோ அவளை காப்பாத்திட்டான். சரி, இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்ல நீ கோல்டன் மெர்ஃபெக்ட் தானே? லைட்டா சாக்காக அவரோட அசிஸ்டண்டும் கோல்டன் மெர்ஃபெக்ட்னா என்னன்னு கேக்குறாங்க. மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவரும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா முதல் ரெக்கவர் ஆகிற வழியை பாருன்னு சொல்ல மெர்ஃபெக்ட்ங்கிறவங்க நான்சோட ஒரு ட்ரைப்பை சேர்ந்தவங்க. அதுலயும் இந்த கோல்டன் மெர்ஃபெக்ட்ஸ் ரொம்பவே நோபலானவங்க நாள் சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க எல்லாம் இறந்து 10 வருஷம் ஆகுது. அப்ப உன் எண்ணத்துல நீ தான் கடைசியா இருக்கியா? ஆளோ நீ விட்டா பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு கையை பிடிச்சி செக் பண்ண உனக்குள்ள வேற ஏதோ ஒரு இல்லஸ் மறைஞ்சிருக்கு. அப்படின்னா நான் உடனே மெடிசனை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆளும் போறதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எது ரிலீஸ் பண்ணு, என்னால அசைய முடியலன்னு சொல்றாரு. பரவாயில்ல அப்படியே கடன் சொல்லிட்டு அவரும் கிளம்ப இந்த பக்கம் நம்ம நான்சோட கிங் ஒய்ஃபும் பையனும் போன சோகத்துல ஆள் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காரு. ராஜ்யத்துக்குள்ள எல்லாமே இப்போதைக்கு கண்ட்ரோலா தான் இருக்கு. பையுக்கும் டாங்லிங் ராஜ்யத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னமும் நிறைய குழப்பம் இங்க போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதுக்கு முதல் 4th பிரின்ஸுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி கேபிட்டல்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம தகவல் அனுப்பணும்னு சொல்ல கிங்கும் அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. ஆளும் பையுவை நினைச்சு கவலைப்படாத, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கான பொறுப்புகள்ல இருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டான்னு சொல்ல கிங்கும் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு நல்லதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நிலைமை இப்ப ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுது. ஆளும் ஒன்னு இப்படி பண்ணவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இதை விட பல மடங்கு வழிய நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன்னு அவரு சொல்ல அவரும் அவரோட ஆளுங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. நேரா சீலிங்க்கு தான் போறாரு. அவங்க பிரின்ஸும் வாசல்லையே காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இதுமே நடக்காத மாதிரி அவங்க கூட பேசிட்டு ஆளும் அப்படியே உள்ள போறாரு. சீலிங் பிரின்சஸ் ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லி பயத்துல கதறிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம நான்காங்க தான் காட்டுறாங்க. அவங்களும் இப்ப சீலிங்ல தான் இருக்காங்க போல. அவங்க மெய்டு என்ன மன்னிச்சிடுங்க பிரின்சஸ், ஆனா உங்களுக்கு வெளியே போக அனுமதி இல்லைன்னு சொல்ல சீலிங்கோட ஒர்க்ஷிப் ரிச்சுவல்ல கலந்துக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன கைதியான்னு அவங்க கேக்குறாங்க. சரி, அண்ணனையாவது இங்க வர சொல்லு. ஆனா பிரின்சஸ், நீங்க 2 பேரும் தனியா மீட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. அவங்களும் லைட்டா சோகமாயிட்டு சரி 4th பிரின்சஸையாவது வர சொல்லு, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. 4th பிரின்சஸ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வரவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நான்காங்க்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அவ ஏன் வரலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லா பெரிய தலைங்களும் அங்க உட்காந்துட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டோன்னு அவங்களோட முறையில அவங்களுக்கு வரவேற்பு நடந்துட்டு இருக்கு. நம்ம சீலிங் கிங் நான்காங் ரொம்பவே நல்லா ஆடுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அதை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்க டைனோட கிங்கும் என்ன கிங் இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பான்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும்
சூப்பராக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பார்வை ஃபுல்லாக நம்ம ஹானான் மேலே தான் இருக்கு. ஆளும் அவங்கள நேருக்கு நேர் பார்க்குற தெரியும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கேன். டான்ஸ் முடிஞ்ச கையோட சீலிங் கிங்கும் பிரின்ஸ் யாங்கும் நான்காங்கும் சீக்கிரமாகவே மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நம்ம ஹீரோ இந்த அருமையான தருணத்தில் நானும் பிரின்ஸுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மூட்டையை அவர் ஆளுங்க உள்ள தூக்கிட்டு வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டார்லிங் பிரின்சஸ். பையு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, எல்லாமே நான் இவன் சொல்லி தான் செஞ்சேன், இவனும் இவன் சிஸ்டரும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு அவங்க சொல்ல. நம்மளும் அப்படியே சீனா முன்னாடி வந்து நீங்க பண்ண வேலைக்கு வட்டியும் முதலுமா கொடுக்காம நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் ஹானானும் அவரும் பேசிட்டு இருக்கதை தான் காட்டுறாங்க. அவ சியங்க கல்யாணம் பண்ணிக்க போறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறிய நாள் கேட்க என்னால வேற என்ன பண்ண முடியும், உனக்கு சரின்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நம்மால இருக்கிற பிரச்சனையில நம்ம டாங்லிக்கையும் பகிச்சுக்க கூடாது. அவங்க பிரின்சஸை நம்ம முதல் திரும்ப அனுப்பலாம், மற்றது அப்புறம் பார்த்து போன ஒரு சொல்ல. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணோம். இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. நம்ம பவுண்டி ஹண்டர் நம்ம லீயை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அவரும் நான் தான் சொன்னேன் என்ன போக விடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. ஏண்டா உன்னை காப்பாத்த ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ என்னன்னா போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கம்முன்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற அதே இடத்துக்கு தான் நம்ம லீயும் ஆள் கூட்டிட்டு வராரு. ஆனா உள்ள இருந்து நம்ம தாத்தா புது கெஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்ல. என்னது சேர்த்துக்க மாட்டியா, யோ தாத்தா கதவை திறக்கிறியா இல்ல உன் வீட்டை நான் பொழக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே கல்லு வீச ஆரம்பிக்கும். நம்ம தாத்தாவும் கதறிட்டு அப்படியே வெளியே ஓடி வராரு. அப்படியே எபிசோட் 25 முடியுது. வழக்கம் போல இந்த எபிசோடும் ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோயின் ரெக்கவர் ஆனாங்களா இல்லையா, சீலிங்ல நம்ம ஹீரோ இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் பண்ண காத்துட்டு இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.